இங்கே எல்லாம் ரெடியாக எல்லாம் பெரியமா அரைவாசி தண்ணி விடணும். காணுங்க என்ன இது இப்படி எரியுதா மாமாண்ட அடுப்பு பிடிச்சோண்டு வந்தோடனே எப்படி இருக்கும் சுட்டா பின்ன கூழ் குடிச்சோன்னு சிலாப்பி சுட்டு சாப்பிட்டதும் ஜெபிக்குமா சினோ கொட்டுதோ உங்களுக்கு உங்க பின்னால எறும்பு கடிக்க தின்னு தட்டுங்க எல்லாத்துக்கும் சொல்லி சொல்லி கொண்டு தன கொண்டு போயிட்டு தான் விட மாட்டேன் முடியும். இதுக்கு பார்க்க அம்மா மனைச்சிருப்பா நான் வந்திருக்கலாம் கூழ் குடிக்கிறா கண்டு. அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். ஓகே, இந்த தினம் உங்க நிற்கிறோம் பின்னால்தான் நாங்கள் வந்து இன்ட்ரோ எடுத்து நிற்கிறோம். உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே இன்றைய தினத்தில் சந்தோஷமான ஒரு சமையல். அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து என்ன செய்யப்படுறோம்னா கொடியல் கூழ் வந்து கனகாலத்துக்கு பிறகு வந்து கனகாலத்துக்கு நான் குடிக்கப்பட வேணாமா அதை வந்து கழட்டி போட்டுட்டீங்க பனிக்கூழ் அம்மாக்கு என்ன கிடையாது தரேண்ணா இடம் எப்படி நல்லா இருக்கும் எங்க இடங்கள் மாதிரி கிடக்கும் அங்கே யாழ்ப்பாணம் பெருத்துற மாதிரி. அப்போ வித்தியாசமாக என்ன மாதிரி மரஞ்செடியில் நல்லா கிடக்கும். மொத்தத்தில் வந்து அப்போ இங்கே ஆக்கள் வந்து சரியான மாதிரி இல்லைன்னு என்ன அப்படி சொல்றது எவ்வளோ ஆக்கள் இருக்கு சொல்லுங்க. கடை நடுவுக்கு நாங்கள் நிற்குமா போல சுத்த வேற குளம் நாங்கள் நடுவுக்கு நிற்கிறோம். அக்கால இடங்கள் மாதிரி இடைக்கால கொஞ்சம் குளங்கள்லாம். அப்போ எங்கிட்ட சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்குமே நீங்கள் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். என்ன செய்ய போகிறோம் அங்கே அவ்வளோ சொன்ன மாதிரி கூழ் காய்ச்ச போகிறோம் வேணே. அப்போ எல்லா ஏற்பாடுமே வந்து ரெடி தானே. இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் நாங்கள் நடந்து போகணுமா அப்போ வேணே. கூழை காய்ச்சிதான் கூழை குடிக்கிறோம் நடந்து போகிறதுல சேமிச்சு புழு பாதுகாப்புக்கோ இந்த அகப்பையெல்லாம் மிருகத்துக்கு அடிக்கிறது. சரி அப்ப நான் விளக்கிடுவோம் சார்ஜன் என்ன எல்லாத்தையும் எடுங்குவோம் அப்புறம் என்ன விளக்கிடுவோம். சரியா தண்ணியும் தூக்கணும் தண்ணி தூக்கணும் தூக்கி இங்க வைக்கணும் மண்டையில. அம்மா இங்க என்ன இடையில விட்டு போங்க பே கடத்தி கொண்டு போயிடும். இல்ல கடைசியா வர நம்ம பிடிக்கும். கடைசியா வர கடைசியா வர ஆளத்தான் ஒரு ஆளை பிடிச்சத முன்னோக்கு ஒரு ஆளோட முடிச்சு விட்டுரும். இங்க இங்கால கச்சான் தோட்டம் வச்சு அந்த அந்த பச்சையா தெரியுது அங்கால அது கீழே பார்த்து போ. எவ்வளவு விளாங்க கொட்டி கிடக்கேன்னு இல்ல இல்ல ஐயோ நில்லுங்க முள்ளெல்லாம் குத்துது. மாமா வர வரத்து மாமா வரைக்க சும்மா வேட்டனாயோட வருவார். அங்கே எங்கனாலும் வருகுது. செக்யூரிட்டி இல்லாம ஒழுக்கிட மாட்டேன் தெரியுமா. என்ன செய்யற ரைட் அடி இது எப்படி இடம் கூழ் காய்ச்சற கூழ் காய்ச்சி குடிக்க எப்படி இடம் பிரிக்கிறேன் விரிச்சிடும் பிள்ளை கருப்பால ஃபுல்லாக விரிப்போம்.
இந்த குருவி கத்திக்கொண்டே நிற்குது. இந்த பாருங்க மக்களே, குருவியை காட்ட போறேன்னா இந்தா அவர் கத்திக்கொண்டே நிற்கிறார். சொண்டுட்டு பெருசா பார்த்தீங்களோ? அரைவாசி மடிச்சு விட்டா காணுமே. ஆமாம், இந்த கேன் விளையாடுங்கம்மா. இல்லை, இந்த ஃபோன் விளையாடுங்க, கொஞ்சம் ஓடியாங்க. இல்லை, ஃபோன் விளையாடு ஆட்டு போன். ம், சரி, இப்படி செட்டப்பா இருந்தால் சரி. ஸ்கூலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து இடம் தயாரித்து நாங்கள் இருந்துட்டோமே. பார்வையாளராக மௌனமாக இருக்கிறேன். நான் தான் சொல்கிறேன், பாருங்கோ. முதலாவதாக பைத்தங்க காட்டுறான். ரெண்டாவது பிளாக்கொட்டை, மரவள்ளி கிழங்கு. ஆனால் ஒன்று மறந்துட்டேன் வேணாம்மா. முருக்கமில்லை மறந்துட்டோம். ஒன்று இல்லை, இன்றைக்கு எல்லாமே மறந்தேன். பேர் தான் போய் வாங்கிட்டேன். சொல்லிவிட்டு அது பிள்ளை ஜோசினா கூடிச்சு. மாச கடைசியல்லோ, அப்போ எல்லாருக்கும் ஜோசினா கூடும். பார்த்தீங்கன்னா புளி இங்க உள்ளி மிளகு சீரகம். ஓகே, அடைச்சு அங்கேருந்து கொண்டு வந்தாங்க. இதுல ஒன்றும் செய்யலாண்டு இங்க விளையாட்டு என்ன அது? ரெடி பண்ணுங்க, அடுப்பு ரெடி பண்ணுங்க உடக்காண்டு. இதுதான் ஒடியல்மா. கூழுக்கு தேவையானது முக்கியமானதே இதான். ஒடியல்மா என்ன? இங்க வேறுங்கோ. அம்மா சித்தலை பார்க்க ஆசையாக கிடக்கு. இன்னும் கடிஞ்சு வைப்பா கிடக்கு. அதுக்கு தான் சும்மா தடுமன் ஆக்கணும். தடுமன் உள்ளாக்கள் மாறணும், தடுமன் இல்லாதாக்கள் தடுமன் ஆக்கணும். பார்த்தீங்களா, உப்பு பாருங்க என்னத்துக்கு எடுக்கிறாங்க. கூழுக்கு என்னென்ன போட போறோம்னு வேணுங்கோ. இறால், மீன், கணவாய், நண்டு என்னும் ஒன்றை விட்டுட்டு வந்து விட்டான். என்னத்தை வெட்டி போட்டு கருவாடு எல்லாம் ரெடியா எல்லாம் பெரியமா. கருவாடு எல்லாம் சின்ன வெட்டி வீட்டை வச்சுட்டு வந்துட்டோம். அதை இடையில ஒரு போய் எடுத்துக்கொண்டு வரட்டும். இப்போ நாங்கள் பைத்தங்காய், பிளாக்கொட்டை, மரவள்ளி கிழங்கு எல்லாமே நாங்கள் வெட்டுவோம். நாங்கள் அடுப்பு வெட்டுறதை பார்க்கலாம் நாங்கள் இதெல்லாம் வெட்டுவோம். அடுப்பு ரெடி பண்ணட்டுமே. என்ன கருவாட்டை மறந்து விட்டு வந்துட்டீங்க மக்களே. இப்போ அடுப்பு ரெடி. எங்க அடுப்பு ரெடி பண்ணுங்க. இங்கே விறகுக்கு பஞ்சம் இல்லை, தேவையான கிடக்கு. இந்தா அடுப்பு மூட்டு வைக்கிறோம். வராதாக்கு சாட்டுதான். அதுக்கு என்ன மாதிரி அடுப்பா ஒரு கால பஞ்சம் இல்லை. சட்டி வைக்கலாம் போலாம் கிடக்க. சட்டியை நோமலாக கழுவுங்க தண்ணியால். பார்த்தீங்கன்னா மக்களே, அடுப்பு ரெடி. தண்ணி விடணுமா? அரைவாசி தண்ணி விடணும். காணுங்க, சின்ன இது இப்படி எரியுதா? அதுதான் அடுப்பால பஞ்சம் இல்லை. என்ன மாதிரி வைத்தாங்க உடைக்கிறீங்களே.
அதுதான் அன்றைக்கு அந்த கரையில இருந்தாங்க, இன்னைக்கு இந்த கரையில இருக்கு. ரோட் இதெல்லாம் இருக்கு பின் ரோட் நாங்களாம் தான் இருந்தாங்க. இந்த பின் ரோட் இதுல இருக்கு சமாளிக்கல அந்த எதுல அது என்ன அதுல மண் அள்ளி கொட்டி கொண்டு இருக்கு. என்ன அத்தை வருவாவோ? இப்போ வரணும் அத்தை சொன்னவா? என்ன சார் இது உள்ளியும் மிளகும் நச்சீரகம் அந்த மோசமாக கிடக்கு ஒரு வாத்தியை கொண்டு வந்தேன். மாமன் மீன் பிடிக்க போகணுமாக்கும் பிடிச்சோண்டு வாங்க. மீனையும் சுடுவோம் என்ன கூழையும் குடிச்சு மீனையும் சுடுவோம். அம்மாட்ட சொல்லி விடுங்க, முழுக்கமில்லை மாணி வந்துடுறாங்க. ம் கருவாட்டை ஏன்னா காலமே ஒழுக்கிட்டு இருக்கணும். கொஞ்சம் லேட் ஆயிட்டு மத்தியானம் சாப்பிட்டோன்னு நித்திரியா போட்டோம். நீங்க பின்னேரம் கூழ் குடிச்சா தான் நல்லா இருக்கும். அதுதான் சின்ன பிள்ளையில கல்யாணம் பண்ணக்கூட நான் முடிவெடுத்துட்டேன் கட்டுறேன். பான் பண்டில் இதுக்கெல்லாம் என்னண்டு வரும் பாருங்க மக்கள். இஞ்ச உங்களால் குளம் இஞ்சால 10 ஃபோன் அடித்து வர சொன்னா வருவானோ. ம் ஆனால் கூழை குடிச்சிட்டு நித்திரியை கொள்ள அந்த மாதிரி தான் இருக்கு. பேய் வந்தாலும் பரவாயில்ல, ஜானை வருமே. நாங்கள் ஜானை இந்த அடையாளம் காட்டணும். சார் அடையாளம் கால் அடையாளம் பண்டியோ அடுப்பிஞ்சு அடுப்பு என்று அப்பு உங்களுக்கு கூழும் குடிச்சு உங்களுக்கு சீனி தையில கொண்டு வரது பிள்ளைண்டியாது. அத்தை எடுத்தவா அத்தை வரா விட்டுருவா. இது பெரிய கரைச்சல் மனுஷனுக்கு. ஒரு கூழ் காய்ச்சலும் காணும், மனுஷன் வர்ற பாடும் காணும். இதுக்கு பார்க்க அம்மா நினைச்சிருப்பா நான் வந்திருக்கலாம் கூழ் குடிக்கிறா கண்டு. எங்க எங்க வேலைக்கு போனோம் அத்தை? எவ்வளவு தந்துட்டியல்? இது முருங்கை இலையும் முறிஞ்சு கொண்டு ரெண்டு மூணு ஜொக்கும் கொண்டு சீனி இலையும் கொண்டு வாங்க. சாமேன் வந்தா ரெண்டு மூணு வாங்க சும்மா கொண்டு வாங்க. சொல்லுங்க சும்மா சொல்லுங்க சொல்லு. சும்மா சொன்னேன் அந்த முள்ள மட்டும் கொண்டு வாங்க மறக்க. என்ன முள்ளும் முருங்கையில கருவாட்டு முள்ளும் முருங்கை நாய் கொண்டு போயிட்டு நிக்குதோ கருவாடு. தெளிவு சொன்ன கூழ் குடிக்கல தானே? குடிக்கலாம் அக்கா சொல்றேன். ஜெயராம தம்பியோ குடிக்கலாம் அத குடிக்கலாம் குடிக்கலாம். குடிக்கக்கூடாது குடிக்கலாம் குடிக்கக்கூடாது. நீங்க பாக்கிறேன் புறா எடுக்க சொல்லுங்க அம்மா. எப்படிங்க இந்த பைத்தங்காயும் பலாக்கொட்டையும் போடுங்க பாப்போம். ரைட் அப்படி போடுங்க எல்லாத்தையும். போடுங்க ரெடி சொல்லுங்க.
எல்லாம் போட்டாச்சு. அப்போ கிழங்கையும் போட்டுட்டு மூடட்டேன். அடுத்து நான் மூடி கிழங்கையும் போட்டுட்டு மூடியால மூடுங்க. கிலோ சரி திலு குடிக்கல. சரி நான் குடிக்க விட மாட்டேன். கொண்டு வந்து போடுங்க கிழங்கு. அம்மா அப்படித்தான் சொல்லுவா. உனக்கு சாப்பிட வேண்டி தரேன் ரைஸ் வா. கொண்டு வந்து போடுங்க. அதுக்கு போட கழுவிட்டு போடுங்க கிழங்கையும் போடுங்க. ஆமாம் உப்பெல்லாம் கடைசியாக போடுற அது அவங்கன்னு வரணும். அதில் மூடியா மூடுங்க. அவியட்டு மாடி வேணும். அதுதானா இப்படி ஒரு அடுப்பு மாதிரி வருமே பின்ன. ஓ வருது பிறகு இல்லையா பிறகு எடுக்கணுமே. நானும் பாருங்க பிறகு பொறுக்கிறது வா கொஞ்சம் பொறுக்கினா தான் சரி. சூடம் எடுத்தாலும் பரவாயில்ல. நல்லா சூமனை எடுத்தாங்க. தொடத்தோட முடியுதுப்பா. இந்த சொல்லி வரலாங்கண்ணா பெரிய பெரிய வரதான் போகணும். புறால பஞ்சம் இல்லை தெரியுமா? அதுங்க இப்படி அடுப்பெல்லாம் வைக்கணும். இதுக்கான் மாமன் சமைச்சு சாப்பிட்ற வார தெரிஞ்சோ. ஆமாம் ஒவ்வொரு கிழமையும் வாங்கோ சமைச்சு தாரோம். ஓ என்ன இந்த கொட்டை வைப்பேன். உண்மையா தான் சீரியஸா தான் நானே போடுறேன்னா ஒன்றுக்குமே வர மாட்டேன். எனக்கு ஒன்றுமே தார இல்லை. நினைக்க போயினவா பாக்குறவ சரியான கஞ்சல் நினைக்க போய் எல்லாத்துக்கும் சொல்லி சொல்லி கொண்டு தன கொண்டு போயிட்டு தர தான் விட மாட்டேன் முடியும். மாமாண்ட அடுப்பு இப்ப ஜிலாபியில பிடிச்சோண்டு வந்தோடனே எப்படி இருக்கும் சுட்டா சுட்டு பின்ன கூழ் குடிச்சோன்னு சிலாப்பி சுட்டு சாப்பிட்டதும் ஜமிக்குமா சினோ கொட்டுதோ உங்களுக்கு உங்க பின்னால கொட்டிக்கோனா கொஞ்ச நாள் அண்டையை தொப்பி போடுறா நித்திர விடுறா புளிச்சியல் பாவிக்கிற குறைவு தானே. நானும் விட்டுட்டேன் அந்த வாக்குல. அதே சுத்து வேற தாமரையில. ஆனா எப்படி காத்த பத்தி அடுப்ப பாருங்க என்ன மேல கொதிச்சுட்டு வந்து பாருங்க ஒருக்கா. கொஞ்சம் தராம கொள்ளிக்கும் தாமரையில அடுப்பு வந்து டெஞ்சால தெரியுது எல்லாம். குளத்துக்கு மாமா சொன்ன நேற்றும் இதுன்னுதான் முதல்ல 4 முதல்ல கொண்டு கொண்டு காணும். இதுக்கு மேல வச்சா அது ஈர கிடம் இல்லை. திறந்து பாருங்க எப்படி இருக்கு. இஞ்சி மற்ற பக்கம் வந்து நின்னுங்க. எப்படி கொஞ்சம் அவங்க வேறு கொஞ்சம் கூட அவியலையே. கொஞ்சம் படம் அம்மா வாங்க போறீங்களாக்கா? அம்மா இந்த கையும் படம் அம்மா எல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் இப்படி வந்தேன். இவ்வளோ தூரம் வெளிச்சமா
இப்படி எரியுதான் வெக்கப்படுது. கொஞ்சம் படாதான் எவ்வளோ காற்று அடிக்குது. ஆ சரி கொஞ்சம் அவியாட்டம் மீன் போடையில அம்மா பாருங்க இன்னொரு குயிக்கா நிக்கிறாண்டு வேலையிலையா அப்படியே ராசியா இருக்கு. ஏன்னா தேவையான முறையில தான் ஒரு மரமே அப்படியே விழுந்திருக்கு. தங்களுக்கு எங்களுக்காண்டி எங்களுக்காண்டி என்ன என்னம்மா கத்தி கொண்டு கொள்ளனே இருந்து கனவா குருவியோ உதய அந்த கலவா குருவியங்கள் ஆக்களை கண்டால் அந்த ஆக்காட்டுறதுன்றது ஷூம் பண்ணி தான் பார்க்கணும். எங்கேயோ குஞ்சு இருக்கு இந்த போருக்குள்ள குஞ்சு இருக்கு அதுதான் கலஞ்சு கொண்டு ராஜன் நீங்கெல்லாம் தூக்குவீங்க இந்த பிறகு அப்படி இது எல்லாராலையும் பிரட்டையெல்லாம் தூக்கலாம். அதான் உங்கள்கிட்ட தந்துட அதான் மாமா மாமா என்ன இது மாமா சூம் பண்ணட்டும் மாமா என்ன தெரிஞ்சல வாங்கக்கா மாமா என்ன ஆயிருக்கு தம்பி மீன் போடுவாமே ஓ மீனை போடுங்க ஏங்க அதோட அப்படியே தூக்கணும் மீனை போடுங்க அப்படியே அப்படியே கொண்டாங்க சரி சரி சாப்பிடலாம் வந்துட்டு நீங்க எல்லாம் சாப்பிடலாம் அப்போ எறும்பு கடிக்க தின்னு தட்டுங்க கடிச்சது எறும்பு என்ன பழம் தெரியல சாப்பிடுங்க ஓ சரி நல்லா இருக்குமா ம் சரி இந்த மூடியை ஓப்பன் பண்ணிட்டு போடுங்க நல்லா அவிஞ்சு கொண்டு வந்துட்டுது இப்போ நாங்கள் இதோடய மீன் வளம் போட்டால் அவிஞ்சிடுவேன் ஆ ரைட் அப்படி ஒன்று ஒன்று சொல்லி போடுங்க என்ன அது நண்டு ரெடி இறால் இங்கே கணவாயும் மீனும் மீனும் பாறை மீன் வேற மீன் தலையோ பாறை மீன் தலை பார்த்தீங்களா ஆனால் இது இப்போ தான் கொஞ்சம் கணக்காக இருக்கேண்ணே இந்த மீன்கள் கனவை இறாலெல்லாம் இந்த கணக்காக வந்து கொண்டு இருக்கேண்ணே தாங்க போட்டு விடுவோம் ஓ விடுவோம் இல்லை இல்லை கொஞ்சம் பார்த்து விடுவோம் பார்த்து விடுவோம் உப்பு போடுவோம் உப்பை போடுங்க அடுத்து உப்பை அப்படி தேவையான உப்பு அம்மாண்ட கை கணக்கில் போடுறான் கணக்கில் போடுங்க கையால் கழுவினே இல்லானே கை கழுவிட்டு தான் அறுவடை செய்கிறோம் ஆ இந்த சாப்பாடும் கொஞ்சம் நீட் வகையாக இருப்பாங்க அப்போதான் கொஞ்சம் கட்டுக்கு அவிஞ்சு கொண்டு வரட்டும் அப்படி மூடி விடுங்க இப்படித்தான் மாமா வாழ்ந்தால் சந்தோஷமாக வாழணும் சும்மா புறாமப்பட்டு வாழ்றது என்னம்மா சாப்பிட்றீங்க முதலாக இந்த பழம் சாப்பிட போறோம் எப்படி கணக்கா சாப்பிட சொல்லுங்க அப்புறம்க்கா தெளிவிஞ்சலாம் இது எப்படி இருக்கு இது என்ன இது இதே சாப்பிடுறாரு கடிச்சு சாப்பிடல நல்லா இருக்கோ என்னவோ பச்சை தண்ணி மங்குஸ் மாதிரி இருக்கும் கிலோ எப்படி ம் சிலது நல்ல அப்ப இந்த கோது சாப்பிடுறே இல்லையா சரி இல்லை சாப்பிடலாம் பிறகு காணும் தானே எனக்கு கொஞ்சம் அவிஞ்சு வந்தோன்னே பார்ப்பேன் அம்மா சுண்டல் பாத்தீங்களா எப்படி கொதிக்கணும் பார்த்தீங்களோ எப்படிங்க காட்டுவோம் உறவுகளுக்கு இங்க பாருங்க என்ன மாதிரி அவிஞ்சிட்டேன் ம் நல்ல வடிவா இருக்கேண்ணா நாங்கள் இதோட நாங்கள் கொண்டு வந்த உள்ளி மிளகு சீரா முடி எல்லாத்தையும் போடுங்க சித்தப்பா
ரைட் இது என்ன புளியோ ரைட் தண்ணி விட தண்ணி அளவாக தான் போடணும் இல்லை தண்ணி விடணும் கூடண்டா தண்ணி இருக்கத்தானே வேணும் ஆ நாங்கள் இப்போ மட்டுக்கு அவியத்தான் நான் இல்லை நான் உங்களுக்கு விளங்கு வந்து கேட்டேன் இல்லை எங்களுக்கு விளங்கு நாங்கள் கூழ் காய்ச்சினாங்களே அதானே சரி தேவையான தண்ணியை விடுங்க கொஞ்சம் விடுங்க அடுப்பை நூற்றி விடுங்க விடுங்க கை நடுக்காம ஆ ம் என்ன என்ன மட்டும் நீங்கள் இந்த ஒடியல் மாவையும் விட சட்டிக்கு மேலே தான் வந்துடும் இல்லை என்னமா அந்த கூடு போட என்ன சார்ஜன் அந்த ஒடியல் மாவையும் விட சட்டிக்கு வேணிக்கு அப்புறம் ஒன்றும் செய்யலாம் வந்துடும் ஒன்றுமே செய்யாது கணக்கு இந்த அளவு தான் இவ்வளோ வந்தா என்ன இப்போ வந்து பாருங்க மக்களே இது வந்து ஒடியல் ஒடியல் மா விட ஃபுல்லாக விடவும் அப்படியே இந்த கூட எம்மப்பேன் தண்ணி கொஞ்சம் எடுத்துனாங்க திலு தண்ணி எடுத்துனாங்க பாட்டு கொடுங்க அப்படியே இந்தாங்க தண்ணி சொட்டு சொட்டு விடுங்க தண்ணி விடும் தண்ணி காணாது இப்படி கருவாட்டு மண்டை ഒരുപാട് മുള്ളി വരണം അത് മീനാൾ വെള്ളം കടത്തി அள்ளி காட்டுங்க தண்ணி பிடிப்பா இங்க பாருங்க எல்லாமே ரெடியா சொட்டு தண்ணி விடணுமா இல்ல இல்ல இவ்வளவு கணக்கா இருக்கு மாச தண்ணியா இருந்தாலும் கொஞ்சம் விருப்பம் உப்பா பாருங்க நீங்கள் எதுக்கும் டெஸ்ட் பண்ணி சொல்றோம் நீங்க சுடும் 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 உப்பு துப்புரவா காண உப்பு போடணும் கொஞ்சம் பத்தி வேற இல்ல கொஞ்சம் பத்தி வேற சரி உப்பு போடுங்க அப்ப உப்பு போடுங்க உப்பு போடுங்க அந்தாப்பா அந்த உப்பு உப்பு சிரட்டி இந்த இதுக்கு பக்கம் உப்பு எடுத்து நான் சும்மா பார்த்து காரம் கொஞ்சம் காணாது போடுவோம் கணக்கா அங்க அது அடுப்பை பிரிச்சுட்டு கொஞ்ச நேரம் விடுங்க முருங்கையில வந்தோடனே போட்டுட்டு ராக்குவோம் எல்லாம் கணக்கு ரக்கத்தான் உப்பு கவலையா கிடையாது குடிக்க குடிக்க തടിപ്പ് കാണാതോ അടുപ്പിന്റെ വേഗത്തിലാണ് അപ്പോണ്ട് അലുവൽ മുടിഞ്ഞതാ കല്ല് പുളിയേ இருக்கும் கல்லு புளியே இருக்கும் இதெல்லாம் புரியானையும் போடணும் எல்லாமே ரெடி ஆனா ரக்கு பிடிக்கிறதுக்கு சீடே இல்லையே என்ன அப்ப மக்களே முள்ளில்லாத கூழ் காய்ச்சியாச்சு அப்போ நாங்கள் இப்ப ரக்கி குடிக்க பாப்போம் என்ன சார் அத்தையை சொல்லி சொல்லி களைச்சு போனோம் அத்தையை மாற மேல தெரியல எங்க அதெல்லாம் இதால எடுக்கும் வையுங்க அடுப்பு இல்ல சூட்டு இல்லாத போடலாம் அத்தையை காணையிலே நான் உசி காட்டி முள்ளில்ல கூழ் ரெடி அத்தை பிடிச்சீர கொண்டு வந்தீங்களா அம்மா போன் எடுக்க கடையில வந்துட்டேன் பிடிச்சீர கொண்டு வந்து பிடிச்சீர முருக்கை மிலே வந்துட்டா அம்மா அதெல்லாம் ரைட் பாத்தீங்கன்னா முருக்கை மிலையும் கருவாடும் வந்துட்டு ரெடியா சரிதானே ரைட் அலசி போட்டு
பார்த்தீங்கன்னா மக்களே கருவாடு களி கொண்டு வந்தீங்க புரியுது கீரை களி தான் கொண்டு வந்தா இது கருவாடு நோமலாக்க நாங்கள் அப்படியே களி போட்டு போட்டால் சரிங்க முள்ளை பாருங்க கருவாடு முள்ளெல்லாம் போட்டால் தான் ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் வேணே ரைட் சரி இங்கே பாருங்கோ எல்லாமே கூழ் மாதிரி தான் வந்துருக்கு நீங்கள் தான் குடிச்சிட்டு சொல்லணும் எங்கே கொஞ்சம் உழைப்பு காணாவோடாக்கு அதுதான் கூட்ட கொண்டு சொன்னா அவ கொண்டு இல்லை உங்களுக்கு யாரும் பழி முடிக்காட்டா சரி நான் அவன் புரிச்சு சொல்லலையே கரண்டி கொண்டது நீங்க அதை அம்மாக்கு போன் பண்ணேன் உள்ள வேலைக்கு போ மங்களங்களை விட மாட்டார்கள் அப்படியே கிட்ட கொண்டு காட்டுங்க இது பாருங்க மக்களே இல்ல கலரை பாருங்களா எப்படி இருக்கான்னு பாருங்க இஞ்சால திலவுக்கும் ஒரு ஆசைப்பட்டோடியா ஒரு கொஞ்சம் கொடுத்துக்கலாம் இங்க ஒன்றும் இல்லை இருக்குல்ல புரியுங்க வாமா குடிச்சு காட்டுங்க அப்படி இருக்காண்டு சரி குடிச்ச பார்த்து எல்லாரும் சொல்லுங்க உப்பு புளிக்காது அப்படியே மாறி காலை தட்டி விட்டீங்களா தான் இல்ல கூலா சட்டி பக்கம் தான் நிக்கிறீங்க இங்க நான் கொஞ்சம் விட்டு நான் சுடுவதாண்டு சாப்பிடுவேன் இதுக்கு வடிவம் ஆனா உண்மையா எல்லாம் நல்லா இருக்கு எங்க வேக்கோ என்னவோ தெரியல உப்பு காணாது சரி போடுவோம் கரைச்சி கொஞ்சம் விட்டு விட்டீங்கண்ணா உண்மையா சார்ஜர் கரெக்ட் தான் பண்ணுவோம் என்ன சொன்னா அது பேருந்து ஆறார உப்பு சுவை கூடும் அப்ப அதனால கணக்கா தான் போட்டுருவோம் கரைக்க வேணாம் போட்டுட்டு ஆட்டுங்க கரைஞ்சிடும் இப்படி யாரும் கூழ் குடிச்சீங்களே காணாததுக்கு பாருங்க நடக்குது உப்பு போட்டு குடிக்கிறோம் இல்ல சுட சுட போட கரைஞ்சிடும் உங்களுக்கும் போடுறதே ஏன்னா நாங்க உப்பு கொஞ்சம் குறைச்சி தானே சாப்பிடுறது ஏற்கனவே ஒரு ஆளுக்காண்டி அப்படி நான் நிறைய தான் போட்டேனா இதுகளுக்கு காணாதான் அம்மாட கோப்பை அதே கொஞ்சம் உப்பு போட்டுடுங்க ஓ அப்படி செஞ்சுக்கலாம் உப்பு கரைக்கிறோம் ஆனா உப்பு தான் நல்லா இருக்கா உப்பு கொஞ்சம் போட்டு தான் நல்லா இருக்குது அதே கொஞ்சம் உப்பு போட்டுடுங்க யாரும் எனக்கு உண்மையா இல்லாம கணக்கு அத்தை அந்த கணக்கா டைம் வந்து வேணா நல்லா கிளம்புங்க உப்பு போட்டோன்னா இல்ல செல்லப்புறம் சொன்னவே அம்மா கூழ் காய்ச்சுறா இன்னைக்கு சரியில்லாடா தெரியும் நல்லதான் கிடக்கு ஆனா யாருக்கு இருந்தா நினைக்கிறேன் அதுதான் வீடியோ எடுத்து வீடியோ முடிச்சு விடுவேன் அப்படி இறக்கணுமா சரி ஓகே ஒரு அப்போ ஓகே ஒரு உண்மையில சந்தோஷமான ஒரு நாளாக இந்த இதில் வந்து அமைஞ்சிருக்கேன் உண்மையில சுத்த வர பாருங்க அதே பாருங்க தனியாக இருந்து குடிக்கிறேன் என்னோட வித்தியாசமான லுக் தெரியுதுல்ல இங்கே பாருங்க கொஞ்சம் திருவேன் பிறக்கிற நேரத்தில் வந்து ஆசைப்பட்டதை என்ன செய்யற கேட்டுட்டா கொடுத்துக்கிடாது இல்ல ஆசைப்பட்ட நேரம் கூழ் காய்ச்சி கொடுக்குறது உண்மைக்குமே நாங்க கொஞ்சமா கொடுத்துருக்கிறோம் மாமா வந்து ஸ்டார்ட்ல சொன்னது குளக்காட்டுக்கு போங்க நான் மீன் பிடிச்சா மறுவேன் ஆனா பார்த்தா மீன் அங்க வயலுக்கு தொங்குது மற்றது அவ வேலைக்கு என்னோட வந்து எல்லாம் செய்து தந்துடுப்பா தாய் அவட நிக்கிறபடியா அம்மாவோட நின்றபடியா உப்பா மந்த அங்க குளத்துக்கெல்லாம் ஆக்க நிக்கிறேன் மாமா இன்னஞ்சு கூடு குடிச்சோம் நிக்க சரி உறவுகளே எப்படி இந்த கூழ் வந்து காய்ச்சி இருக்கிறோம் எப்படின்ற வந்து மறக்காம வந்து எல்லாருமே வந்து கமெண்ட் மூலமா தெரிஞ்சு கொள்ளுங்க சந்தோஷம் தானே ஒரு பாய்னு சொல்லி விடுவோம் பாய் 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 பாய்